நெல்லையில் சந்திப்பு மற்றும் பழைய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகள் முழுமையாக மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சண்முகப்பிரியன், தற்போது நெல்லை சந்திப்பு பகுதியில் எந்த அளவுக்கு நீர் தேங்கியிருக்கு? அங்கு பாதிப்பு நிலவரம் என்ன? இந்த கொட்டி தீர்த்த அதி கனமழை காரணமாக இந்த நெல்லை சந்திப்பு, இந்த பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரதான சாலை முழுவதுமே காட்டாறு போல வெள்ளம் ஓடக்கூடிய சூழல் என்பது இன்றைய தினமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட சனிக்கிழமையிலிருந்து இந்த அதி கனமழை என்பது கொட்டி தீர்த்த காரணத்தினால ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை முதலே இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட தொடங்கி இருந்தது. நேற்று தினம் காலை முதலே மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த பேருந்து நிலையம் மற்றும் நெல்லை சந்திப்பு இருக்கக்கூடிய பகுதிகளும் உட்பட ஆகும். இந்த பகுதிகளில் நேற்று தினம் தரைத்தளம் முழுவதுமே மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருந்த சூழலில் இன்றைய தினத்தில் மழை ஓய்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று வெள்ளம் படிப்படியாக வடிய தொடங்கி இருப்பது கள நிலவரமாக இருக்கிறது. ஆனாலும் தற்போதும் கூட இந்த திருநெல்வேலி சந்திப்பை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி மற்றும் அந்த மதுரை சாலை மற்றும் இந்த பெரியார் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் சாலையில் காட்டாறு போல வெள்ளம் ஓடக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே நேற்றைய தினம் இந்த தரைத்தளம் வரை தண்ணீர் தேங்கி இருந்த காரணத்தினால ஏராளமான கட்டிடங்களுடைய மாடிகளில் சென்று அந்த பகுதிவாசிகள் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே கடந்த 2 நாட்களாக மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் கட்டடங்களுக்குள்ளே சிக்கியிருந்தவங்க நேற்றைய தினம் முதலே இந்த படகுகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வந்திருந்தது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் கொஞ்சம் வெள்ளத்துடைய தீவிரம் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் தற்போதும் கூட காட்டாறு போல இந்த சாலை முழுவதும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கவாட்டில் தான் இந்த தாமிரபரணி ஆற்று பாதை என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியை கடந்து தான் ஆற்றிற்கு மழை வெள்ளம் சென்று சேரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில் இந்த வெள்ள பாதிப்புடைய தீவிரம் என்பது சற்று அதிகமாக இருப்பதும் நம்மால் இங்கே களத்திலிருந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சந்திப்பு, அதாவது இந்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதி முழுவதுமே வணிக கடைகள், அதாவது வணிக பகுதியாக இருக்கக்கூடிய இடமாக குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அந்த சிறு குறு கடைகளுக்குள்ளேயும் மழை வெள்ளம் என்பது முழுமையாக சூழ்ந்த காரணத்தினால ஏராளமான வியாபாரிகள் தங்களுடைய உடைமைகளை இந்த மழை வெள்ளத்தில் இழந்து விட்டதாக தெரிய வருகிறது. ஏராளமான வியாபாரிகளுடைய கடைகளுக்குள் முழுவதும் வெள்ள தண்ணீர் சூழ்ந்து அவர்களுடைய பொருட்கள் முழுவதும் இந்த வெள்ளத்தில் பாதித்து மிக நட்டமடைந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தற்போதும் கூட இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்க என்ன பாதிப்பு இந்த வெள்ள பாதிப்பில் ஏற்படுத்தியிருக்கு என்பது குறித்து கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? என்ன கடை வச்சுருக்கீங்க? என்ன ஆச்சு உங்கள் ஏரியாவில்? ஜவுளி கடை வச்சுருக்கேன் நான். ராஜா பில்டிங்கில் ஜவுளி கடை இருக்குது. என்ன ஆச்சுதுன்னே தெரியல சார். இப்போ காலையில் எந்திரிச்சு நான் கடையை பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ போகிறேன். ஆனால் கடை ஃபுல்லாகவே எனக்கு மூழ்கிடுச்சு அப்படின்ட்டு நான் இப்போ இதில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்க எனக்கு இதை கிராஸ் பண்ணி போக முடியாதுல்ல. எனக்கு ஃபுல்லாக நஷ்டம்தான். இப்போ நான் வீட்லேயும் எனக்கு ஃபுல்லாக தண்ணி. நேற்று எந்த விதமான உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆமாம், அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும் எங்களுக்கு. நான் தனியாக தான், ஒரு லேடி தனியாக தான் நான் கடை நடத்திட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எனக்கு பார்த்து ஏதாவது நஷ்டஈடு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும். இருந்தால் தான் என்னால் நடத்த முடியும், இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 வருஷமாக அந்த இடத்துல நான் கடை நடத்திட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் தனியாக இப்போ ஒரு 8 வருஷமாக அந்த கடையை நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னையால் இனிமேல் இதுக்கு மேலே நடத்த முடியுமா முடியாதாங்கிறது சந்தேகம்தான். 92 ஒரு வெள்ளம் வந்தது. அப்போ எங்களுக்கு கடையில் ஒரு முட்டு அளவு தண்ணி. அப்போ என் நஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் பழையபடி நடத்த முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஃபுல் கடையுமே எனக்கு போயிடுச்சு. அதனால் கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணினா தான் முடியும். இதே போல் இங்கே சின்ன சின்ன கடைங்க எவ்வளோ இருக்கும்? எல்லா கடைக்குள்ளேயும் இந்த மாதிரி தண்ணி போய் பாதிப்பாயிருக்குங்களா? ஃபுல்லாக ஜங்ஷனை சுற்றி இருக்கிற அவ்வளோ கடைகளுமே போயிடுச்சு. யாருமே எங்களுக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப நஷ்டம். பஸ் ஸ்டாண்டு வேறு இல்லை. அதனால் எங்களுக்கு தொழில் எல்லாருக்குமே நஷ்டத்தில் தான் சார் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு திறப்பாங்க, எங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த பஸ் ஸ்டாண்டு திறக்கிற நேரம் இப்படி ஒரு வெள்ளம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தொழில் நஷ்டம்.
நம்ம எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இந்த ஜங்ஷனை சுற்றி இருக்கிற தொழில் செய்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணினா தான் எல்லாம் எந்திரிக்க முடியும். இல்லாட்டி நாங்கள் யாருமே எதுவுமே பண்ண முடியாது சார். இப்போ நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? எங்கே பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த இடங்களில்? உள்ள தண்ணி வந்து ஒரு 10 அடி 11 அடி வரைக்கும் தண்ணி வந்துட்டு சார். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் போட்டு வர டைமிங்கே வந்து எங்களுக்கு இப்போ வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. அது வரைக்கும் போட்டு எங்கள் ஏரியாக்குள்ளே வர முடியல, போட்டு திருப்ப முடியல, தட்டுறது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் கேட்டோம், பட் ஹெல்ப் கிடைக்கல. ஸோ சம்மதர் இருக்கிற நீட்ஸை வச்சு நாங்கள் இப்போ ஃபேமிலியை பார்த்துட்டோம். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு தேவையான பால் பவுடரு இது எதுவுமே இப்போ உள்ளே இல்லை, எங்களுக்கு இப்போவும் கிடைக்கல. ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா உள்ள குடி தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது, பைப் அடிக்கல, அது கொஞ்சம் வருது. பட் ஆனால் தண்ணி பால் இல்லை, பாலுக்கான முக்கியமான பால் பவுடரோ அது மாதிரி உள்ளே கிடைச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். எவ்வளவு குடும்பங்கள் இன்னும் உள்ளே சிக்கிட்டு இருக்காங்க? உள்ள முக்கியமான குடும்பங்கள் எல்லாமே மீட்டுட்டாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் இன்னும் இறங்கிச்சு அப்படின்னா மற்ற எல்லா குடும்பங்களும் வந்து மீட்டு அங்கே 2 மண்டபங்களை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே ஓரளவு மீட்டிருக்காங்க. ஆனால் வந்து எதுவுமே சாப்பாடு கிடையாது யாருக்குமே. ஒரு பாலோ ஒரு சாப்பாடோ கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் யாருக்குமே எதுவுமே செய்யலை, அவங்களாலையும் வர முடியல. முதல்ல அதுதான் பிரச்சனை. ஏன்னா வந்து ஆட்கள் வருத மாதிரி இருந்தால் பண்ணியிருப்பாங்க, அவங்களாலையும் முடியல. ஃபுல் தண்ணி, அவங்களும் ஒரு 10 பேர் தான் வராங்க, உள்ளே வர முடியல அவங்களாலேயே. நான் அவங்கள சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது, வந்தால் தானே செய்ய முடியும். நேற்றைக்கு எவ்வளவு தண்ணி இருந்தது இந்த ஏரியாங்களில்? நேற்றைக்கு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ வடிஞ்சிட்டு போகிற அளவு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு மாத்திரம் வடிஞ்சுனாக்கினா ஃப்ரீ ஆயிரும். ஒரு 10 அடி வரைக்கும் தண்ணி நிற்கி. நான் ஆற்றுல தான் ரொம்ப இது, ஆற்றுல உள்ளவங்க மாத்திரம் வீட்டுக்கு போக முடியல. ஆனால் எல்லா வீடுமே ஒரு 10,000 குடும்பத்தில் உள்ள பொருள் எல்லாமே சேதம். ஃப்ரிட்ஜிலேருந்து டிவிலேருந்து எல்லாமே. ஆமாம், எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ஜாமான் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து போன வாட்டி வந்து தண்ணி ஸ்லோ, இந்த வாட்டி ஃபுல் ஸ்பீடு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே ஒரு வீட்லேயும் ஒரு ஜாமான் எடுக்க முடியாது, துணி கூட எடுக்க முடியாது, அவ்வளோ ஃபுல்லாக சவதி. ஆமாம், இந்த வாட்டி ரொம்ப பாதிப்பு அதிகம். இப்போ இந்த நெல்லை சந்திப்பு, இந்த பேருந்து நிலையம், இந்த சுற்றுப்பகுதிகள் முழுவதுமே வணிக பகுதியாக இருக்குது. சிறு குறு கடைகள், நடுத்தர கடைகள், அதே போல் ஹோட்டல்கள் என ஏராளமான தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்த பகுதி முழுவதுமே இந்த வெள்ளத்துடைய தீவிரம் என்பது மிக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில் மிகப்பெரிய நட்டம் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக வியாபாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தற்போதும் இந்த வெள்ள பாதிப்பு என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இயல்பு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையான உணவு, பால், தண்ணீர் போன்றவற்றுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்புக்கு, அந்த நெல்லை சந்திப்புக்கு இருக்கக்கூடிய பிரதான சாலையில் வெள்ளம் காட்டாறு போல ஓடக்கூடிய அதே தண்ணீரோடு ஒரு இறந்த முதியவருடைய பிரேதமும் கரை ஒடுங்கி இருக்கக்கூடியதையும் நம்ம இங்கே களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இவ்வாறாக இந்த மழை வெள்ள பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சுற்றி வசிக்கக்கூடிய, இந்த ஆற்றங்கரையும் கூட வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உடனடியாக இந்த அத்தியாவசிய தேவையான உணவு, பால், தண்ணீர் போன்றவற்றை விநியோகம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் சார்பிலிருந்து வைக்கப்படுகிறது. மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ரயில் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நீர் வடிய தொடங்கி இருக்கிற சூழல்ல மீண்டெழும் விரைவிலேயே என்று எதிர்பார்க்கலாம். கள விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.